ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, கீரை கடைசல் தாங்க பண்ண போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்ன கீரைன்னு பார்க்குறீங்களா? இது பேரு தாங்க குமிட்டி கீரை. இந்த கீரை பார்க்கறதுக்கு அப்படியே மகிழி கீரை மாதிரி இருக்கும். ஆனா இது மகிழி கீரை கிடையாதுங்க, குமிட்டி கீரை தான். இது எப்படி குமிட்டி கீரைன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல சின்ன சின்ன பூக்கள் இருக்குங்க. நல்ல பிஞ்சு கீரை நம்ம பறிச்சனால பூக்கள் அதிகமா இல்ல. இதுதாங்க இந்த பூ. இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு நான் கம்மியா தான் சேர்த்து கீரை கடைசல் பண்ண போறேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா, பெரிய பழமா ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நீங்க சின்ன பழமா இருந்தா 2 பழம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த கீரை கடைசல் மண்சட்டிலாங்க பண்ண போறோம். சட்டி நல்லா சூடேறிடுச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நீங்க ஊற வைக்க தேவையில்லைங்க. ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துடலாங்க. பாசிப்பருப்பு சேர்த்த பின்னாடி கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டும் சேர்த்துடலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யறப்பதான் டேஸ்டா இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. பருப்பு ஒரு அரை பதத்துக்கு நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம கீரை சேர்த்துக்கலாம். பருப்பு அரை பதத்துக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அலசி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் கிடைக்காதுங்க. இந்த சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் தட்டக்காட்டுக்குள்ள தான் கிடைக்கும். நம்ம தோட்டத்துல இருந்து இந்த கீரை பறிச்சுட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை. இது பாசிப்பருப்பு சேர்க்காமையும் செய்யலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த கீரை சேர்த்த பின்னாடி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்குங்க. இப்போ புளி சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கீரை நல்லா வேகட்டும். நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கலங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தோம். கீரை சூப்பரா வெந்துருச்சு. கையில நல்லா மசிச்சு பாருங்க. நல்லா மசிய ஆரம்பிச்சிச்சுன்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இதை மிக்சியில போட்டு அடிக்க தேவையில்லை. நான் இன்னைக்கு மத்து வச்சு தான் மசிச்சு விட போறேன். இப்போ தண்ணியை நம்ம நிறுத்திடலாம். தண்ணியை நல்லா வடிகட்டின பின்னாடி லைட்டா ஆற விட்டுருங்க. இப்போ நான் நல்லா வடிகட்டிட்டேன். இதை மறுபடியும் நான் மண்சட்டிக்கே மாத்திக்கிறேன். மண்சட்டியில மாத்தினபடி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நிறுத்து வச்ச கீரை தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த புளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இதை மிக்சியில போட்டு அடிச்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு மாதிரி வளவளப்பா இருக்கும். இந்த மாதிரி கடைசல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கீரை செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுத்துடலாம். கீரை கடைசல் ரெடி ஆயிடும். இப்போ மண்சட்டி வச்சிடலாங்க. சட்டி நல்லா சூடேறிடுச்சு. கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்து தாளிக்கிறப்ப நல்லா வாசமா இருக்குங்க. அதனால தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து தான் கடைசல் பண்ணியிருக்கோம். அதனால காரம் வேணும்னா நீங்க வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரையை சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. ஒரு சில பேர் கீரையை ஒரு கொதி விட்டு இறக்குவாங்க. நான் கீரையெல்லாம் கொதிக்க விடலைங்க. தாளிச்சதை மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன். நல்லா டேஸ்டியான கும்பிட்டிக்கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கும் இந்த கும்பிட்டிக்கீரை கிடைச்சா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல வீடியோ நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.